எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கட்டுப்பாட்டில் தான் கட்சி இருக்கணும் அப்படிங்கிற அந்த பிடிவாத போக்கில் இருக்கிறார். இன்று வரைக்கும் பொதுக்குழுவை கூட்டாதற்கு அதான் காரணம். பொதுக்குழு கூட்டி அவரை வெளியேற்றி ஒரு பிரிவினர் வெளியேற்றுகிற பொழுது நிச்சயமாக அது ஒரு தனி அணியாக தான் இருக்கும். இவங்க ஒரு தனி அணியாகவும் இருக்கும். மீண்டும் தேர்தல் ஆணையத்துக்கு போகிற போது 2யுமே 2 அணிகளாக பாவித்து ஃபினிஷ் பண்ணிடுவோம். ரெட்டை இலையை முடக்கிடுவானுங்க. பின்னாடி அது ஒரு ஆபத்தான நிலைக்கு இரட்டையில அதிமுக யாருக்கு கொண்டு அப்படின்ற போயிடும். அப்படின்னு ஒரு மாதிரியான பெரிய டிஸ்பியூட் இருக்கும். ஒரு மோசமான நிலைக்கு போயிடும். அப்படின்னு அத்தகைய ஒரு மோசமான நிலைக்கு கட்சியை கொண்டு செல்லாமல் எல்லோரும் அமர்ந்து பேசி பொதுக்குழுவில் விவாதித்து கட்சியை ஒன்றுபடுத்த வேண்டும் என்பதுதான் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்கள், நிர்வாகிகள், ஏன் மக்கள் மத்தியிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்றாக அதிமுக என்கிற பார்வை இருந்தது. இப்போ தவேக வந்ததுனால இது 3ஆம் இடம் போயிடுச்சு அதிமுக. தொடர்ந்து தோல்வி பாதையில் போனால் மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாத நிலை உருவாகிவிடுமே, அது ஆபத்தானதாக போய்விடுமே என்கிற பார்வை கட்சியினர் மத்தியில் இருக்குது. என்ன முடிவெடுக்க போகிறாருங்கிறத நம்ம பார்க்கலாம்.